வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான டார்க் ஃபேஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். வருண் அப்படின்றவருக்கு தூக்கு தண்டனை கிடைக்குது. அதாவது அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் சரண்யாவை கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி தண்டனை கிடைக்குது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த விஷயத்தை பண்ணவே இல்ல, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி ஒரு லாயர் கிட்ட உதவி கேட்கிறாரு. லாயருமே இதுக்கு பின்னாடி இருக்க விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் இறந்து போன சரண்யா இருக்காங்கல்ல, சிலருக்கு கால் பண்ணி மிரட்டிட்டு இருக்காங்க. அது எப்படி இறந்து போனவ மிரட்ட முடியும், வேற யாரோ இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சம்பந்தப்பட்டவங்க பயந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் உண்மையில சரண்யாவை சாவடிச்சிருக்காங்க போல. உண்மையிலேயே சரண்யா இறந்து போயிட்டாங்களா இல்ல உயிரோட தான் இருக்காங்களா, உயிரோட இருக்காங்கன்னா எப்படி இருக்காங்கன்ற மாதிரி கேள்வி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதை. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே வருண் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட கேர்ள் ஃபிரெண்டை இவர் சாவடிச்ச வழக்குல தான் இப்ப இவருக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணையோட முடிவுக்கே வந்துட்டாங்க போல. இப்ப ஜட்ஜு இவருக்கு எதிராக கிடைச்சிருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் கணக்குல எடுக்கிறாருல, அப்படி கணக்குல எடுக்கிறவரு இவர் தான் சரண்யாவை சாவடிச்சிருக்காரு, அதனால இவருக்கு நான் தூக்கு தண்டனை வழங்குறேன்ற மாதிரி சொல்றாரு. இதை வருணால ஏத்துக்கவே முடியல. வருண் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா வருணை பொறுத்த வரைக்கும் இவரோட லாயர் கிட்ட சில விஷயங்களை சொல்றாரு. சார், நான் எப்படி சார் இந்த விஷயத்த பண்ணிருப்பேன், அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்காக அவளுக்காக சொந்த வீடு மாதிரி வாங்கினேன் சார், அப்படி இருக்கும்போது நானே என் கேர்ள் ஃபிரெண்டை எப்படி சார் சாவடிப்பேன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கேர்ள் ஃபிரெண்டும் இவரும் பழகின விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. கேர்ள் ஃபிரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல தங்கி தான் வேலை பார்த்திருப்பாங்க, ஹாஸ்டல் மாதிரி தங்கி தான் வேலை பார்த்திருப்பாங்க. அப்பப்ப இவர் பார்க்கறதுக்காக போவாரு. அப்படி போனவர் கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி தான் இவர் மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு போல. இப்ப விசாரணையோட முடிவுல இவருக்கு தூக்கு தண்டனையும் கிடைச்சிருது. இதை ஏத்துக்க முடியாம சோகமா இருக்காரு. இவர் நல்லவரா இருப்பாரா அப்படின்ற மாதிரி ஜெயில இருக்க ஒருத்தருக்கு தோணுது. அவர் ஆறுதல் சொல்லும் போது, இதுக்கப்புறம் ஆறுதல் சொல்லி என்ன சார் ஆக போகுது, என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, KFC ஓனர் இருக்கார்ல, 65 வயசுல தான் அவரோட வாழ்க்கையை ஆரம்பிச்சது, அந்த மாதிரி கடைசி வரைக்கும் நம்பிக்கையை இழக்காதப்பா, உன் கடைசி ஆசையா என்ன வேணாலும் கேளு, நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி சொல்றாரு. இந்த வருண்ன்ற பையன் எனக்கு இந்த தண்டனையை வாங்கி தந்த லாயரை கடைசியா பார்க்கணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த லாயரை காட்டுறாங்க. அவரோட பேரு விஸ்வநாத் அப்படின்றது. விஸ்வநாத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆக போறாரு. இது வரைக்கும் நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காருல, எல்லா கேஸ்லயும் ஜெயிக்க மட்டும் தான் செஞ்சிருப்பாரு போல. அதுவும் நல்லவங்க பக்கம் தான் எப்பவுமே இவர் வாதாடுவாரு. அதனால எல்லாருமே சேர்ந்து பாராட்டுறாங்க. இவருக்காக இந்த இடத்துல ஒரு பதக்கம் மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் நியூஸ் பேப்பர்ல அதெல்லாம் வந்திருக்கோம். இவரும் பார்த்துட்டு இருக்காரு. இவரோட அசிஸ்டன்ட் பையன் பேரு சூர்யா அப்படின்றது. அதாவது இவனை பொறுத்த வரைக்கும் சொந்தக்கார பையன், அசிஸ்டன்டாவும் ஒர்க் பண்றான். அப்பதான் ஜெயில் வார்டன் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சார், அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போதில்ல, கடைசி ஆசை என்னன்ற மாதிரி கேட்கும் போது, உங்களை பார்க்கணும்னு சொன்னா சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன பார்க்கணுமா, என்ன எதுக்காக பார்க்கணும், தண்டனை வாங்கி தந்த என்னையே எதுக்காக பார்க்கணும்னு சொல்றான். சரி பார்க்கலான்ற மாதிரி சூர்யாவை கூட்டிட்டு இவருமே பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த பையனையுமே இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த பையனுமே உங்களுக்கு அவார்டு கிடைச்சது இல்ல சார், அதுக்கு கொஞ்சம் கூட தகுதி வாய்ந்தவரை நீங்க இல்லன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு இருக்க சூர்யாவுக்கு கோவம் வந்துருது. என் அங்கிளை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. நீ தப்பு பண்ண, தண்டனை வாங்கி தந்தாரு அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்றாரு. அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா, நான்லாம் இந்த தப்பை பண்ணவே இல்லை, உங்க விசாரணையே தப்பு. அந்த நாள் இவர் கேர்ள் ஃபிரெண்டை பார்க்க போகும்போது கேர்ள் ஃபிரெண்ட் ஹாஸ்டல்ல சகஜமா அவங்க கிட்ட பேசியிருப்பாரு. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இந்த லாயர் மறைச்சிருக்காரு போல. அதெல்லாம் மறைச்சு என்ன சிக்க வச்சிட்டீங்கன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். எந்த ஃபுட்டேஜையும் மறைக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு இல்ல, நாங்களாம் மறைக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க மறைக்கலன்னா அப்ப அந்த போலீஸுங்க மறைச்சிருக்காங்க போல. நீங்க நேர்மையான லாயரா இருக்கிற பட்சத்துல அதெல்லாம் விசாரிச்சு என்ன நீங்க காப்பாத்தி இருக்கணும். தப்பே செய்யாத எனக்கு தண்டனையை வாங்கி தந்திருக்கீங்க, இதுக்காக நீங்க வருத்தப்படுவீங்கன்ற மாதிரிலாம் பேசுறான். உன் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா கண்டிப்பா நான் காப்பாத்துறேன்ற மாதிரி விஸ்வநாத் சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா விஸ்வநாத் ரொம்ப டீடைலா இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்க மாட்டாரு. சாட்சியாவே ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க. அது என்னன்னா, சரண்யாவோட ஃப்ரெண்ட்ஸா ஒரு 3 பேர் அந்த ஹாஸ்டல்ல இருப்பாங்க. இதை தாண்டி வார்டன் லேடி சொல்லியிருப்பாங்க. இதை அடிப்படையா வச்சுதான் இவங்களுமே அந்த பையன் தப்பு பண்ணிருக்கான்னு வந்திருப்பாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த பையன் சகஜமா பேசின ஃபுட்டேஜ் இருந்திருக்காது. ஒருவேளை அந்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த ஹாஸ்டல் வார்டனை காட்டுறாங்க. வார்டன் லேடி இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு இறந்து போய் 1 வருஷம் ஆனதுனால அஞ்சலிலாம் செலுத்திட்டு இருக்காங்க. இவ தேவையில்லாம லவ் பண்ணி உயிரை விட்டுட்டா, நீங்க இதுக்கப்புறம் லவ் கிவன் சுத்தாதீங்க, ஒழுங்கா படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வார்டனை பார்க்கறதுக்காக இவங்க வரும்போது, என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்கன்ற மாதிரி வார்டன் கேட்கறாங்க. இந்த வழியா வந்தோம், அதனால தான் சும்மா பார்த்துட்டு போறதுக்கு நினைச்சோம். சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது, அதான் நினைவு அஞ்சலி மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார் அப்படின்ற மாதிரி இந்த வார்டன் லேடி சொல்றாங்க. சரி நாங்களுமே அந்த விஷயத்த பண்றோம்ன்ற மாதிரி உள்ள வந்து இவங்க பூவெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க.
இவங்க வந்தது எதுக்குன்னா அந்த சாட்சி சொன்ன 3 பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்காக தான். அந்த 3 பொண்ணுங்க எங்கன்னு கேட்கும்போது அவங்க எப்பயோ காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி வார்டன் லேடி சொல்றாங்க. அவங்களோட டீடைல் கிடைக்குமான்னு கேட்கும்போது எதுக்கு சார் திடீர்னு டீடைலை கேக்குறீங்கன்னு வார்டன் லேடி கேக்குறாங்க. இல்ல ரெக்கார்ட்ல நாங்க பதிவு பண்ணோம், அதுக்காக தேவைப்படுது, எல்லாத்தையும் இப்ப டிஜிட்டலா மாத்துறாங்கல்ல அதுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வார்டன் லேடி நம்பரை தந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப வார்டன் லேடிக்கு போன் கால் வருது. போன் கால் வரல, ஆடியோ நோட் மாதிரி வந்துட்டு இருக்கு. சரண்யா கிட்ட இருந்து ஆடியோ நோட் வருது. என் சாவுக்கு நீயும் அந்த 3 பேரும் தானே காரணம், அவங்க யாரையும் நான் விட மாட்டேன்ற மாதிரி வாய்ஸ் நோட் வந்திருக்கு. இத பத்திலாம் இவங்க 2 பேருக்கு தெரியாதுல்ல. இவங்களுமே அந்த 3 பொண்ணுங்கள்ல பொண்ணை பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிருக்கான்ற மாதிரி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. என்ன பார்க்க வந்த பொண்ணே இறந்து போயிருக்கா, எப்படி இறந்து போயிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அப்பாவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு நல்லா தான் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பா, ஏதோ ஒரு போன் கால் வந்திருக்கும், ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணி பேசியிருப்பா, அதாவது நீ பண்ணது தப்புன்ற மாதிரி எதிர யாரோ சொல்றாங்க போல. அதை நினைச்சு இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பா. அப்படி ஃபீல் பண்ணவ திடீர்னு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டதா அப்பா சொல்றாரு. யார்கிட்ட இருந்து கால் வந்தது அதை விசாரிச்சீங்களான்னு போது போலீஸுங்க கேட்கும் போது நான் சொன்னேன். போலீஸுங்களும் அந்த நம்பர் சரண்யான்ற ஒரு பொண்ணு பேர்ல இருக்கிறதா சொன்னாங்க, இதுதான் நம்பர்ன்ற மாதிரி இவங்க கிட்ட நம்பரை தந்துடுறாரு. இவங்களுமே அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு பாக்குறாங்க. ஆனா போன் கால் போக மாட்டேங்குது. ஆனா இது இறந்து போன சரண்யாவோட நம்பர்னு மட்டும் தெரியுது. இந்த போன்ல இருந்து யார் கால் பண்ணிருப்பா, அதாவது இந்த நம்பர்ல இருந்து யார் கால் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப கபாலின்ற ஒரு ரவுடியை காட்டுறாங்க. இவர் ஒருத்தரை துரத்திட்டு காலி பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு போன் கால் வருது. யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னா சரண்யா கிட்ட இருந்து கால் வருது. செத்து போனவ கிட்ட இருந்து கால் வருது அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே அட்டென்ட் பண்றாரு. என்ன கபாலி, இதுக்கப்புறம் உன் உயிர் என் கையில தான், சீக்கிரமே உன்னை சாவடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி யாரோ மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. சரண்யாவோட வாய்ஸ் மாதிரி இவருக்கு தோணுது போல. இவருமே வார்டன் லேடியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா வார்டன் லேடிக்காக சில ஹெல்ப் எல்லாம் இந்த ரவுடி பண்ணுவார் போல. எனக்கு சரண்யா கிட்ட இருந்து கால் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எனக்குமே சரண்யா கிட்ட இருந்து வாய்ஸ் நோட் வந்தது, நீ என்ன கால் வந்ததுன்னு சொல்ற, சரி என்ன பேசினான்னு கேட்கும் போது என்ன சாவடிப்புன்னு சொல்றா. இறந்து போன ஒருத்திக்கிட்ட இருந்து எப்படி கால் வரும், வேற யாரோ அவ போனை யூஸ் பண்ணி மிரட்டிட்டு இருக்காங்க போல, என்னெல்லாம் யாராலையும் சாவடிக்க முடியாது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு போறாரு. இப்ப இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டாவது பொண்ணு கிட்ட வந்துடுறாங்க. அதாவது சரண்யாவை வருண் தான் கொன்னான்னு ரெண்டாவது ஒரு பொண்ணு சாட்சி சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா சரண்யாவை வருண் தான் கொன்னான்றதை இவங்க நேரடியா பார்த்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே அவங்க ரூம்ல இருக்கும்போது வார்டன் லேடி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ வருண் சரண்யாவை இப்படி பண்ணிட்டு போயிட்டானேன்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. எல்லா பொண்ணுங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது 2 பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டது, ஒரு ஸ்டேஜ்ல ஏதோ பண்ணிட்டு போயிட்டான், என்ன பண்ணான்னு தெரியலன்ற மாதிரி வார்டன் லேடி சொல்றாங்க. சரி கதவை ஓபன் பண்ணலாம்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க தூக்குல தொங்கிட்டு இருப்பாங்க. வார்டன் சொன்னதை வச்சு வருண் தான் பண்ணிட்டான் நான் நினைச்சேன். ஆனா வருணை பொறுத்த வரைக்கும் பேசிக்காவே நல்ல பையன் சார். இதை தாண்டி சரண்யா மாதிரி யாரோ என்கிட்ட பேசினாங்க, அச்சசலா சரண்யா வாய்ஸ் மாதிரியே இருந்தது. பேசினவங்க உண்மையை இதுக்கப்புறமாவது சொல்லுன்னு சொன்னாங்க, அதனால தான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. சரி அடுத்த பொண்ணை பார்க்கலான்ற மாதிரி அடுத்த பொண்ணை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கும் சரண்யா கிட்ட இருந்து கால் வந்திருக்கு போல. இப்பயாவது உண்மையை சொல்லுன்ற மாதிரி சொன்னா சார், நான் எல்லா உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு அப்பயே டவுட் இருந்தது சார், ஏன்னா வார்டன் மேடமோட ஆக்டிவிட்டி சரியில்லைன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. வார்டன் மேடத்தோட ஆக்டிவிட்டி சரியில்லையா, நீ என்னத்தை கவனிச்ச சொல்லுன்னு கேட்கும்போது இந்த பொண்ணுமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா அந்த நாள் வார்டன் லேடி இருக்காங்கல்ல, நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன், சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீங்க வந்ததெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன், நமக்கு பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நீ எதுக்காக கோர்ட்ல சொல்லன்னு கேட்கும்போது வார்டன் லேடி மிரட்டினாங்க சார், அதனால தான் நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன், இப்பதான் பண்ண தப்பு எனக்கு புரியுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இன்னொன்று பக்கம் கபாலிய ஆளுங்க பாதுகாப்போட உட்காந்துட்டு இருக்காரு. அண்ணன் நீங்க கவலைப்படாதீங்கன்னு, உங்களெல்லாம் யாருமே எங்களை மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கார் எரியுது, கபாலியோட கார் எரியுது போல. இப்ப ஆளுங்கெல்லாம் அதை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணனை விட்டுட்டு ரொம்ப நேரம் தள்ளி வந்துட்டுமே, அண்ணனை பார்க்க போனோம்னு திரும்பி அந்த இடத்துக்கு வந்தா கபாலி கொல்லப்பட்டிருக்காரு, யாரோ கழுத்து அறுத்து சாவடிச்சிருக்காங்க போல. யாரோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரி ஆளுங்க ஷாக் ஆகுறாங்க. கபாலி இறந்து போனது வார்டன் லேடிக்கு தெரிய வருது இல்ல, இப்ப அஞ்சலி செலுத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மாவட்டம் வரலையான்னு கேட்கும்போது கொஞ்ச நேரத்துல ஒரு பொலிட்டீஷியன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க எல்லாருமே கூட்டு கலவாணிங்க தான் போல. ஏற்கனவே கபாலிக்கு சரண்யா கிட்ட இருந்து கால் வந்தது இல்ல, அதை பத்திலாம் இவங்களுமே பொலிட்டீஷியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எஸ்ஐ ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரும் இவங்க டீம்ல ஒருத்தர் போல. எப்படி நடந்தது, கபாலியை சாவடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. வேற ஒரு போலீஸ் தான் இந்த கேஸை விசாரிக்க போறாரு போல. அவர் என்னோட ஃப்ரெண்டு தான், நான் விஷயத்தை கறக்குறேன்ற மாதிரி எஸ்ஐ சொல்றாரு.
அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நைஸா பேச்சு கொடுக்கறதுக்காக வந்துடுறாரு. என்ன சார் ஆச்சு, கபாலியை யார் இப்படி பண்ணான்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்பாட்ல ஒரு பொண்ணோட கைரேகை கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு பெண் ரவுடி கூட சண்டை இருக்கும் போல, அந்த பெண் ரவுடி தான் சாவடிச்சிருக்கா போல, அந்த கைரேகை யாரோடதுன்றதை மேட்ச் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப விஷயத்தை கறந்துட்டு எஸ்ஐ இருக்கார்ல, இவங்க 2 பேர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடைச்சிருக்கு, ஒருவேளை சரண்யாவோட ஃபிங்கர் பிரிண்டா இருக்குமான்னு கேக்குறாரு. என்ன பைத்தியம் மாதிரி பேசுறீங்க, சரண்யா தான் இறந்து போயிட்டால, அவ எப்படி திரும்பி வருவா, வேற யாரோ இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க, சரண்யா பேரை யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கணும், சீக்கிரமா நம்ம ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்ப சரண்யாவோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அம்மாவும் போட்டோவை பார்த்து சோகமா பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சூர்யா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவரு, உங்களுக்கு வருண் மேல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேக்குறாரு. எனக்கு வருண் மேலலாம் சந்தேகம் கிடையாது, 2 பேருமே அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, வருண் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி, உங்க பொண்ணோட போன் வேணும்ன்ற மாதிரி கேட்டு வாங்குறாரு. இப்ப போன்ல சிம் இருக்கான்னு பார்க்கும்போது சிம் மிஸ் ஆகுது. இந்த சிம் தான் யாரோ எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வார்டன் லேடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமான்ற மாதிரி பயப்படுறாங்க. இத பத்தி எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் வராது, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே கொஞ்சம் தைரியமா பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு கால் வரல, அதனால தான் இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வார்டன் லேடி சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து இவருக்கு ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது. உங்களை பாக்குறதுக்கு ஒரு லேடி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பேர் என்ன கேட்டியான்னு கேட்கும்போது பேரை கேட்டங்க, சரண்யான்னு சொல்றாங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இதை கேட்கிறவருக்கு தூக்கி வாரி போட்டுது, பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. உடனே இப்ப வார்டனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அவசரப்பட்டு நீங்க வீட்டுக்கு போயிடாதீங்க, வந்திருக்கவ யாரு என்னன்னு தெரியல, ஏதாவது பிளானோட வந்திருக்க போறா, உடனே நீங்க பொலிட்டீஷியன் வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அவரும் ஏத்துக்கிறாரு. இன்னொன்னு பக்கம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த 3வது பொண்ணு கிட்ட ஸ்டேட்மெண்ட் மாதிரி வாங்குறாங்க. வார்டன் மிரட்டி தான் அப்படி சொன்னேன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஸ்டேட்மெண்டா தராங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு அந்த தூக்கு தண்டனை ப்ராசஸ தற்காலிக நிறுத்தணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம எவிடன்ஸை சேர்த்து அவனை காப்பாத்திரலாம் நினைக்கிறாங்க. இந்த விஷயத்தை பண்ணணும்னா விஸ்வநாத் இருக்கார் பாத்தீங்களா, டெல்லிக்கு போனோம் போல, நான் டெல்லிக்கு போய் எப்படியாவது அந்த தண்டனையை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்றேன், அது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்தை பண்ணுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இன்னொரு பக்கம் எஸ்ஐ இருக்கார்ல, பொலிட்டீஷியனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்கதான் வார்டன் லேடியும் இருக்காங்க. திடீர்னு கால் வந்தோடனே எனக்கு பயம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உங்க வீட்டுல இருக்கவ யாரு என்னன்னு தெரியல, இந்த இடத்துக்கு ஒய்ஃப் அனுப்பிவிட சொல்லுங்க, நம்ம இங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இங்கன்னா இவரோட ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அதனால இப்படி சொல்றாரு. சோ எஸ்ஐ என்ன பண்றாருன்னா ஒய்ஃப் கிட்ட கால் பண்ணி பேசுறாரு. நான் ஒரு மீட்டிங்க்கு வர வேண்டியதாயிருச்சு, இந்த அட்ரஸ் கொடுத்து இங்க அனுப்பி விடுன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஒய்ஃபும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. எப்பனாலும் அந்த பொண்ணு இங்க வரலாம்ல, அவ ஆயுதத்தோட வரக்கூட வாய்ப்பு இருக்கு, எப்படியாவது கவனிச்சுக்கோங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. ஆக்சுவலா நம்பர் எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கிறதுக்காக தான் சூர்யா வந்திருக்காரு. விஸ்வநாத் சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இந்த நம்பர் எங்க ஆன் ஆனாலும் எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இதை தாண்டி இந்த கேஸ்ல இன்ஸ்பெக்டருக்கு கீழே தான் வேலை பார்க்கறேன், இன்ஸ்பெக்டர் கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், அவர்கிட்ட இருந்தோ உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை வாங்கிக்கோங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இன்னொன்று பக்கம் இவங்க 3 பேருமே வந்தா ஏதாவது பண்ணலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வர மாதிரியே இல்ல. அதனால திரும்பி ஒய்ஃபுக்கு கால் பண்ணி கிளம்பிட்டாலா இல்லையான்னு கேட்கும்போது எப்பயோ கிளம்பிட்டாங்க, இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்களே, ஏன் வரலன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இறந்து போன கபாலிக்கும் சரண்யான்ற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கடைசியா கால் வந்திருக்கும். சோ அந்த நம்பரை ட்ரேஸ் பண்றதுக்கு தான் இன்ஸ்பெக்டரும் ட்ரை பண்றாரு போல. இப்ப ஆன் ஆயிருக்குன்ற மாதிரி தகவல் கிடைக்குதுல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சூர்யா கிட்ட சொல்லிட்டு வேகமா கிளம்புறாரு. இன்னும் அந்த பொண்ணு வரலையேன்ற மாதிரி இவங்க கடுப்புல இருக்காங்க. சரி நம்மளே கால் பண்ணி பார்க்கலாம்னு கால் பண்ணி பார்க்கறாங்க. போன் எடுக்கப்படாம இருக்கு. கொஞ்ச நேரத்துல அந்த சைடுல இருந்து கால் வருது. இவங்களுமே அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறாங்க. எனக்காக 3 பேருமே வெயிட் பண்றீங்க போலியே, அங்க வந்தனா 3 பேரோட கதையை முடிச்சிருவன்ற மாதிரிலாம் அவ பேசுறா. வாய்ஸ மாத்தலாம், ஆனா நேர்ல வர முடியாது இல்ல, முடிஞ்சா வீடியோ கால்ல வான்னு சொல்றாங்க. உடனே கால் கட் ஆயிருது. அவெல்லாம் வரமாட்டான்னு சிரிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா சரண்யா வீடியோ கால்ல வந்துடுறா. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி 3 பேருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. நான் இன்னும் சாவல, உங்க 3 பேரோட கதையை முடிச்சுட்டு தான் நான் சாவேன், ஏற்கனவே கபாலிய சாவடிச்சது நான் தான்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இவளை நேர்ல பார்த்தோன்னே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. நம்ம சாவடிச்சுமே, எப்படி திரும்பி வந்தா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இன்னொன்று பக்கம் இன்ஸ்பெக்டருக்கு எங்க இருந்து கால் வந்திருக்குன்றது தெரியுதுல, இப்ப வேகமா ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் வந்து பார்க்கும்போது சரண்யா இல்ல, சே எங்க போனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி திரும்பி அவருக்கு கால் பண்ணி கேட்கும் போது சார் போன் டவர் கட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு.
சார் சரண்யா தான் இதுக்கு பின்னாடி இருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரண்யா தான் இறந்து போயிட்டால, அவ எப்படி இதுக்கு பின்னாடி இருக்க முடியும்? போனை வச்சு வேற யாரோ ஆட்டம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இல்ல சார் சரண்யா தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்ற மாதிரி எஸ்ஐ சொல்றாரு. வீடியோ கால்ல பார்த்தார்ல, அதனால இப்படி சொல்றாரு. இதனால இன்ஸ்பெக்டருக்கு எஸ்ஐ மேலேயே சந்தேகம் வருது. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? எதை வச்சு சொல்ற அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சும்மா தான் சொன்னேன்ற மாதிரி சமாளிச்சுட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் சூர்யாவையும் விஸ்வநாத்தையும் பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. அப்படி வந்தவர் எஸ்ஐ மேலே எனக்கு சந்தேகமா இருக்கு, ஏன்னா எஸ்ஐ தான் அந்த பொண்ணோட கேஸ ஹேண்டில் பண்ணாரு, ஏதோ தப்பு பண்ணிருக்காரு போல, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினாரு. இதை தாண்டி ஏதோ வீடியோ கால்ல அவளை பார்த்தன்ற மாதிரிலாம் சொன்னாரு. வீடியோ கால்ல எப்படி பார்த்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இது பார்த்தாரா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியப்படுறாங்க. ஒருவேளை அவளுக்கு ட்வின் சிஸ்டர்னு யாராவது இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. சரி அம்மா கிட்ட பேசி பார்த்தா என்னன்ற மாதிரி சூர்யா என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணோட அம்மாக்கு கால் பண்ணிட்டாரு. ஏற்கனவே அந்த பொண்ணோட அம்மா நம்பர்லாம் வாங்கிட்டு தான் வந்திருப்பாரு. அந்த அம்மாக்கு கால் பண்ணி உங்க பொண்ணை பொறுத்த வரைக்கும் சிஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா ஒரு தங்கச்சி இருக்கான்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. ஆனா அம்மாவை பொறுத்த வரைக்கும் ட்வின் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ட்வின் சிஸ்டர்னு சொல்ல, அப்போ ஒரே மாதிரி இருப்பாங்களா? அதாவது வந்து எக்ஸாக்டா ட்வின் சிஸ்டர் இல்லைனாலும் பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி சேமா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம சோசியல் மீடியாவை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சரண்யாவோட சோசியல் மீடியாவை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணும்போது சிஸ்டர் கூட சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. அந்த வீடியோல இவங்க பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஒரே மாதிரிலாம் இல்ல, டோட்டலா ரெண்டு பேருமே வேற வேற மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தங்கச்சி இதுக்கு பின்னாடி இருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப சரண்யாவோட ஃபேஸை இந்த எஸ்ஐ எப்படி பார்த்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. சூர்யாவும் ஒருவேளை ஆன்மாவா இருக்குமான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆன்மாலாம் கிடையாது, வேற ஏதோ நடக்குது, என்ன ஏதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கலான்ற மாதிரி விஸ்வநாத் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி வார்டன் லேடியை காட்டுறாங்க. வார்டன் லேடியை பாத்துக்கிறதுக்காக ஒரு 4 பேரை பொலிட்டீஷியன் தந்திருக்காரு போல. இப்போ ஓகே தானன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆளுங்க இருக்கும் போதுதான் கொஞ்சம் தைரியமா இருக்குன்ற மாதிரி வார்டன் லேடியும் அவர்கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலா இவனுங்க சரக்கு அடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் அந்த பொண்ணு வாசல்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ பாதுகாப்புக்கு ஆளுங்க இருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு போனை ஆன்ல வச்சிருக்காங்க போல. இப்போ உடனே பார்த்துட்டு இருக்கவர் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு. சார் இங்க தான் டவர் ரேஞ்ச் காட்டுது, அதாவது ஒரு வார்டனோட இடத்துல தான் டவர் ரேஞ்ச் காட்டுது, உடனே அந்த இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. அவனுங்க சைட் டிஷ்ஷா ஆர்டர் போட்டிருப்பாங்க. இந்த சரண்யா பொண்ணு என்ன பண்றாங்கன்னா தரதுக்காக வந்த பையனை மயக்கமாக்கிடுறாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க அதுல எதையோ கலந்துருக்காங்க போல, இந்தாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட தந்துட்டு கிளம்பிடுறாங்க. அவனுங்க சைட் டிஷ்ஷை சாப்பிடுறது மட்டும் இல்லாம வார்டன் லேடி கொஞ்சம் தரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போய் வார்டன் லேடிக்கும் தந்துடுறாங்க. அதுல மயக்க மருந்து கலந்துருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது இல்ல. கொஞ்ச நேரத்துல இவனுங்க எல்லாருமே மயங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி இந்த சரண்யா இருக்கா பாத்தீங்களா, நைஸா உள்ள வந்துட்டு இருக்கா. வார்டன் லேடியும் கொஞ்சம் சாப்பிட்டு இருப்பாங்க, அவங்களுமே கொஞ்சம் கேர்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு சரண்யா எதிர வந்து நிக்கிறத பார்த்தோம்னா பயம் வந்துருது. சரண்யா நீயான்னு கேட்கும்போது நானே தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரண்யா தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி வார்டன் லேடி பயந்துட்டு இருக்காங்க. அநியாயத்துக்கு என்ன சாப்பிடுச்சிட்டல, உன்னை விடவே மாட்டேன்ற மாதிரி இவ அட்டாக் பண்றா. அவங்க தான் முடியாம இருக்காங்கல்ல, எதுவுமே பதிலுக்கு பண்ண முடியல. எல்லாருமா சேர்ந்து என்ன தூக்குல தொங்க விட்டீங்கல்ல, அந்த மாதிரி ஒன்ன தூக்குல தொங்க விடுறேன் அப்படின்ற மாதிரி வார்டனோட கழுத்துல கயிற மாட்டி இவளுமே தொங்கலாம் விட்டுட்டு இருக்கா. இந்த சமயம் தான் போலீஸ் இந்த இடத்துக்கு வராரு. அதாவது போனை ட்ரேஸ் பண்ணி தான் போலீஸ் இந்த இடத்துக்கு வராரு. என்ன ரவுடிங்க எல்லாம் இருக்காங்கன்ற மாதிரி ஆச்சரியப்படுறாரு. இப்ப வேகமா உள்ள வராரு. அப்படி உள்ள வந்து பார்க்கும்போது வார்டன் லேடி தொங்கிட்டு இருக்காங்க. வார்டன் லேடியை யாரோ வந்து சாவடிச்சிருக்காங்க அப்படின்றத இன்ஸ்பெக்டருமே புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நியூஸ் மூலியமா எஸ்ஐ இந்த விஷயத்தை பாக்குறாரு. அதே சமயம் பொலிட்டீஷியனும் பாக்குறாரு. இப்ப ரெண்டு பேருமே போன் மூலியமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இத பண்றது கண்டிப்பா சரண்யாவா இருக்க வாய்ப்பு இல்ல. சரண்யாவை நம்ம சாவடிச்சிட்டோம். சரண்யாக்கு வேண்டிய யாரோ தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் பிரச்சனை. ஏன்னா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா எதுக்காக பண்ணனும் போது எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. அது நமக்கு பிரச்சனையா முடியும். அதனால போலீஸ் கிட்ட அந்த பொண்ணு சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சிக்கணும். சீக்கிரமா அந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போகுது. சரண்யா விஷயத்துல வார்டன் தப்பு பண்ணதான் நினைச்சோம். வார்டன் கொல்லப்பட்டிருக்காங்க. சோ சரண்யாக்கு வேண்டிய யாரோ தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுல இருக்க அந்த தங்கச்சி தான் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவ பேரு சகானான்னு சொன்னாங்கல்ல, சகானான்னு ஒருத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்காளான்றதை செக் பண்ணும் போது இவருமே வந்து அந்த ஏர்போர்ட் லிஸ்ட்ல செக் பண்றாரு. சகானான்னு ஒருத்தி வந்திருக்கிறது தெரிய வருது. அப்ப தங்கச்சி தான் வந்திருக்கா போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த சரண்யா அப்பப்ப ஆளுங்க கிட்ட மிரட்டுற மாதிரிலாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ஒரு டீ ஷாப்க்கு வந்துடுறாங்க. அங்க வச்சு ஆளுங்க கிட்ட மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ உடனே இன்ஸ்பெக்டருக்கு இந்த தகவல் கிடைச்சிருது. சார் இந்த இடத்துல தான் டவர்
டவர் காட்டுது, உடனே அந்த இடத்துக்கு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதே சமயம் அங்க இருக்க வேற ஒருத்தர் எஸ்ஐக்கு வேண்டியவரா இருப்பாரு. அவர் எஸ்ஐக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. எஸ்ஐ என்ன பண்றாருன்னா பொலிட்டீஷியன் கிட்ட சொல்றாரு. பொலிட்டீஷியனுமே வந்து போலீஸ் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க போங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் வேகமா கிளம்பிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ரீச் பண்றதுக்குள்ள ரீச் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் முடிஞ்ச அளவுக்கு வேகமா தான் அந்த இடத்துக்கு போறாரு. இப்ப சூர்யா இருக்கார்ல, அந்த ஏர்போர்ட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜை கொண்டு வந்துடுறாரு. தங்கச்சி தான் வருவான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தங்கச்சி வரதுக்கு பதிலா சரண்யா வராங்க. தங்கச்சி தான் வந்திருக்கிறதா லிஸ்ட்ல இருக்கு. ஆனா எப்படி சரண்யா வரா? ஒருவேளை இந்த ஃபேஸையே மாத்தி இருப்பாளா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. மாத்தி இருந்தா வெளிநாட்டுல தானே மாத்தி இருக்கணும். சோ வெளிநாட்டுல இவ ஏதாவது ஆபரேஷன் பண்ணிருக்காளான்றத விசாரி, அங்க நமக்கு வேண்டிய தமிழர்கள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட விசாரின்ற மாதிரி விஸ்வநாத் சொல்றாரு. சரி ஓகே, நான் எல்லா ஹாஸ்பிட்டல்ல இருக்க டேட்டாவையும் கலெக்ட் பண்றேன், விசாரிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும்ல. முடிஞ்ச அளவுக்கு வேண்டியவங்க கிட்ட எல்லாம் பேசி பாக்குறாரு. இந்த மாதிரி ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஏதாவது நடந்திருக்கான்றத சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்ணுன்ற மாதிரி விஸ்வநாத்தும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப பொலிட்டீஷியனோட ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, கரெக்டா அந்த டீ கடைக்கு வந்துடுறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு பேசி முடிக்கிறா. வந்தவனுங்க அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போட்டோவும் இருக்கு, அதை வச்சுதான் தேடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, கண்ணாடி எடுத்து போடுறாங்க, ஸ்கார்ஃப் மாதிரி போட்டு முகத்தை மறைக்கிறாங்க. அதனால இவங்களால அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. அதே சமயம் இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டரை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயம் வந்துருது. தேவையில்லாம இவர் கண்ணில் பட வேணாம், நம்ம நழுவிடலான்ற மாதிரி ரவுடிங் எல்லாம் நழுவிடுறாங்க. இன்ஸ்பெக்டருமே அதுக்குள்ள அந்த பொண்ணு எங்க போனான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. சார் இப்பதான் டவர் கட் ஆயிருக்கு, அந்த பொண்ணு இங்க இருந்து கொஞ்சம் தான் தள்ளி போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அக்கம் பக்கத்துல பாருங்கன்ற மாதிரி டெக்னிக்கல் பர்சன் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் சுத்தி முத்தி பார்க்கும்போது ஒரு ஆட்டோ போகுது. ஆட்டோல தான் அந்த பொண்ணு போறா போல. ஆட்டோவை ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த பொண்ணுமே திரும்பி ஆன் பண்ணி பொலிட்டீஷியன் கிட்ட பேசலாம்னு யோசிக்கிறா. இப்ப திரும்பி டவர் ஆன் ஆயிருச்சுல, இந்த எஸ்ஐக்கு வேண்டிய ஒருத்தருமே எஸ்ஐ கிட்ட மூவ்மெண்ட்ல இருக்கு சார், சீக்கிரமா உங்க ஆளுங்களை போக சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சோ அந்த பொண்ணு பொலிட்டீஷியன் கிட்ட தான் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பொலிட்டீஷியன் வேற போன் மூலியமா ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு கிட்டயும் நக்கலா பேசிட்டு இருக்காரு. அங்கேயே என்னோட ஆளுங்க வருவாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. உன் ஆளுங்க எதுக்கு வரணும், நீ வா, நான் ஒரு இடத்த சொல்றேன், அந்த இடத்துக்கு வா, மோதி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. லொகேஷனை அனுப்புன்னும் போது அவங்களுமே அனுப்பி வச்சிடுறாங்க. இவருமே அந்த லொகேஷனை கார்ல போட்டுறாரு. சீக்கிரமா அந்த இடத்துக்கு போடான்ற மாதிரி சொல்றாரு. அண்ணா இந்த லொகேஷன் சரியான இடம் இல்லைன்னா, மலைப்பகுதி அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சீக்கிரமா அந்த இடத்துக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவனுமே அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். இவன் செம்ம வேகமா அந்த மலைப்பகுதி கிட்ட வந்துட்டு இருக்கான். இவர் தான் வேகமா போ வேகமா போன்னு சொல்றாரு. இப்படி வேகமா போனதுக்கு அப்புறம் காரோட பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. இப்ப காரை கண்ட்ரோல் பண்ண முடியாம எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. வேணும்ட்டே தான் இந்த பொண்ணு அந்த மலைப்பகுதிக்கு வர வச்சிருக்காங்க போல. அதே சமயம் பிரேக்கை கழட்டி விட்டதும் இந்த பொண்ணு தான் போல. இப்ப பிரேக் பிடிக்க முடியல, அது வேற மலைப்பகுதியில இவங்களால வந்து காரியம் நிறுத்த முடியல, கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவன் கண்டிப்பா செத்துருவான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல காரை கண்ட்ரோல் பண்ண முடியாம மலையோட விளிம்பு கிட்ட போய் கார் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல கீழே விழுந்துருது. அதாவது ஆக்சிடென்ட்ல அவரோட கதை முடிஞ்சது போல. பொலிட்டீஷியன் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க எஸ்ஐக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சம்பந்தப்பட்ட எல்லாருமே இறந்துட்டாங்க, லாஸ்ட் நம்ம தான் சாக போறோமா அப்படின்ற மாதிரிலாம் பயத்துல இருக்காரு. அப்பன்னு பார்த்து விஸ்வநாத்தும் சூர்யாவும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. வந்திருக்க உங்களுக்கு டீ காஃபி எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அனுப்பி விட்டுறாரு. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேஷுவலா பேசுறாரு. இவங்களுமே சரண்யாவோட சாவுக்கு யாரெல்லாம் காரணம்ன்றது தெரிஞ்சிருச்சு, அவங்க தான் ஒவ்வொருத்தரா கொல்லப்படுறாங்க, இதுல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியுது, இதெல்லாம் பண்றது யாருன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டாதான் பண்றது யாருன்றத சொல்லுவேன்ற மாதிரி சொல்றாரு. சரி என்ன சார் பேசுறீங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எஸ்ஐ நடிக்கிறது. நீங்க நடிக்கிறீங்கன்னா நாங்க எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும், நாங்க கிளம்புறோம்ன்ற மாதிரி இவர் கிளம்புற மாதிரி பாவலா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எஸ்ஐ உயிரை காப்பாத்திக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. சார் நான் தான் சார் பண்ணேன், எனக்கு தண்டனை கிடைச்சா கூட பரவாயில்ல, ஆனா உயிர் முக்கியம் சார் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. தயவு செஞ்சு இதுக்கு பின்னாடி யார் சார் இருக்கா சொல்லுங்கன்னு கேட்கும் போது, சொல்லணும்னா நீங்க என்ன நடந்ததுன்றத தெளிவா என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சரி சார் சொல்றேன்ற மாதிரி எஸ்ஐயோ நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இந்த 3 பேருமே வந்து வார்டனுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. வார்டனோட இடத்துக்கு வந்து சரக்கெல்லாம் அடிப்பாங்க போல. அப்படி சரக்கு அடிக்கிறவங்க அப்பப்ப வார்டன் கிட்ட ஏதாவது பொண்ணை செட் பண்ணி தானே கேட்பாங்க. ஏழை பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அந்த ஏழை பொண்ணுங்களை இந்த வார்டன் லேடி செட் பண்ணிலாம் தருவாங்க. இப்ப இவனுங்களுமே ஐஸ் கியூப் வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. வார்டன் லேடி என்ன பண்றாங்கன்னா, சரண்யா அந்த ஐஸ் கியூபை மட்டும் எடுத்துட்டு வந்து தான்ற மாதிரி சரண்யான்ற பொண்ணை கூப்பிடுறாங்க. அந்த சரண்யான்ற பொண்ணுமே இந்த இடத்துக்கு வரா, ஐஸ் கியூப் எல்லாம் தந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணை பார்த்தோன்னே இவங்களுக்கு சபலம் வர ஆரம்பிக்குது. இந்த பொண்ணை அடையணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க.
ஏழை பொண்ணுனா கொஞ்சம் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம், இவளெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாது, அமைதியா இருங்கன்ற மாதிரி வார்டன் லேடி சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து சரண்யாவோட பாய் ஃப்ரெண்டு பாக்குறதுக்காக வந்திருக்காரு. கூடிய சீக்கிரத்துல ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிக்கிற வார்டன் லேடி இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுக்காக அந்த பையன் ஒரு வீடியோ வாங்கி வச்சிருக்கான், பெரிய வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு கிடைக்க போகுது, இந்த பொண்ணெல்லாம் எப்படி நான் பேசி கரெக்ட் பண்ண முடியும், முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி பேசி கரெக்ட் பண்ண வேணாம், நாங்க எல்லாம் மீறி நடந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணுமே என்ன முடிவு எடுக்க முடியும், அவனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக தான் பாப்பா, இந்த விஷயத்தை மறைக்க தான் நினைப்பா, அதனால எல்லாம் மீறி தான் நடக்க போறோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்க ஏதாவது பண்ணி என்ன மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி வார்டன் லேடி சொல்றாங்க. பிரச்சனை வந்தா சமாளிக்கிறதுக்கு தான் நம்ம எஸ்ஐ இருக்கார்ல, அதை மீறி பிரச்சனை வந்தா பொலிட்டீஷியன் பாத்துப்பாருன்ற மாதிரிலாம் கபாலி சொல்லிட்டு இருக்கான். சோ அந்த பொண்ணை விடக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு இப்ப உள்ள போலான்னு நினைக்கும் போது இவனுங்க மடக்கி அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு தப்பா படுது இல்ல, என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரி கிளம்ப பாக்குறா. ஆனா இவனுங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வார்டனுமே வேணாம் வேணான்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா இவனுங்க 3 பேருமே எல்லை மீறி நடக்கிறாங்க. மாறி மாறி அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்காங்க. எப்படியும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு வெளியெல்லாம் சொல்ல மாட்டா, வெளியே சொன்னாலும் சமாளிச்சுக்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா முடிவுல அந்த பொண்ணு கிட்ட அசைவே இல்லாம இருக்கு. இவனுங்க எல்லை மீறி நடந்ததுல அந்த பொண்ணு இறந்து போயிட்டா போல. ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயம் வர ஆரம்பிச்சிருது. பேசாம அந்த பாய் ஃப்ரெண்ட் மேல எல்லா பழியும் போற மாதிரி பண்ணிடலாம். அந்த பாய் ஃப்ரெண்ட் சண்டை போட்டு அவன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டான்ற மாதிரி நம்ப வைக்கலாம். நீ அந்த மாதிரி பசங்க கிட்ட சொல்லுன்ற மாதிரி வார்டன் கிட்ட சொல்றாங்க. வார்டனும் வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாங்க. வார்டன் லேடியும் இங்க வாங்க, அந்த பையன் தான் இப்படி பண்ணிட்டான்னு பசங்க கிட்ட சொல்லி பசங்களை ஓரளவுக்கு நம்பலாம் வச்சிருப்பாங்க. சோ இப்படிதான் பிளான் பண்ணி அந்த பொண்ணோட கதையை முடிச்சிருக்காங்க போல. ஒரு அப்பாவி பொண்ணை இப்படிதான் பண்ணுவீங்களான்ற மாதிரி விஸ்வநாத் பயங்கரமா திட்டுறாரு. இதுக்கெல்லாம் பின்னாடி சகானா தான் இருக்கா, அதாவது இறந்து போன பொண்ணோட தங்கச்சி தான் இருக்கான்றத சொல்றாரு. அசிஸ்டன்ட் கிட்ட அந்த சகானா பத்தின டீடைல் எல்லாம் தந்து நீ போய் இதை ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்பட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. இப்ப இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும் போது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டுக்கு மாத்திரையை தராங்க, அதே சமயம் விஸ்வநாத்துக்கு டீயை தராங்க. இப்ப ஹஸ்பண்ட் மாத்திரையை போட்டதுக்கு அப்புறம் மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. என்ன கீழே விழுந்துட்டாருன்னு விஸ்வநாத் யோசிக்கும் போது அந்த இடத்துல பார்த்தா சகானா இருக்காங்க. சகானா எப்படி இங்க வந்தா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஒய்ஃபை மயக்கிட்டு இவங்க வேணும்ட்டே விஷ மாத்திரையை தந்து அவரோட கதையை முடிச்சிட்டாங்க போல. ஆனா இந்த விஸ்வநாத்தை எதுவுமே பண்ண மாட்டாங்க. சார் நீங்க நேர்மையானவர்னு எனக்கு தெரியும், நீங்க வருணுக்கு தண்டனை வாங்கி தந்துட்டீங்கல்ல, வருண் மேல தப்பில்ல, உங்க மூலியமாவே வருணுக்கு ஹெல்ப் கிடைக்கணும்ன்றதுக்காக நான் தான் வருணை உங்ககிட்ட பேச சொல்லி சொன்னேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உன் அக்காக்கு நடந்தது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும் போது இந்த பொண்ணுமே சொல்றா, ஆக்சுவலா அந்த நாள் நைட்டு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தங்கச்சி கிட்ட போன்ல பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி வரும்போது இவனுங்க தப்பா பேசினாங்கல்ல, அந்த பொண்ணு ஏதாவது பண்ணோன்னு பேசினாங்கல்ல, அது எல்லாமே எதிர இருக்க தங்கச்சிக்கு கேட்டிருக்கோம். அக்கா நீ அங்க இருக்காத, சீக்கிரமா கிளம்பிருன்ற மாதிரி தங்கச்சி சொல்லியிருப்பா. இவங்களுமே சீக்கிரமா கிளம்பணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். சோ அவங்க 4 பேர் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது தெரிஞ்சுதான் அவங்க 4 பேரை இந்த மாதிரி பழி வாங்கினேன் சார், நான் பண்ணதுக்கான தண்டனை எனக்கு கிடைச்சா கூட பரவாயில்லன்ற மாதிரி இந்த சகானான்ற பொண்ணு பேசிட்டு இருக்கா. யோசிக்கும் போது இந்த பொண்ணு பண்ணது தப்பில்லைன்ற மாதிரி விஸ்வநாத்துக்கு தோணுது. ஆனா விஸ்வநாத் இந்த பொண்ணு தான் பண்ணான்ற எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒப்படைக்க சொல்லி அசிஸ்டன்ட் அனுப்புனார்ல, இப்ப அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணிட்டாரு, நீ அதை ஒப்படைக்க தேவையில்ல, அதுல இருக்க எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு திரும்பி வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது இந்த பொண்ணை நம்ம மாட்டி விடக்கூடாது, வேற மாதிரி ஹேண்டில் பண்ணி வருணியும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீ கவலைப்படாத, நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் வீட்டுக்கு வரும்போது எஸ்ஐ இறந்து போயிருந்தாருன்ற மாதிரி இவரே ரிப்போர்ட்லாம் பண்ணிடுறாரு. அதே சமயம் வருணியும் காப்பாத்துறாரு. எப்படி காப்பாத்துறாருன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எடிட்டிங் ஒர்க்லாம் நடந்திருக்கு, வார்டன் லேடி தான் ஏதோ ஏமாத்து வேலை பண்ணிருக்காங்க போல, வருண் மேல தப்பில்லைன்றதெல்லாம் ப்ரூவ் பண்றாரு. அது மூலியமா வருணோட தண்டனை கேன்சல் ஆயிருது. அதே மாதிரி ரிலீஸும் பண்ணிடுறாங்க. இப்ப ரிலீஸ் ஆன வருணும் சரி, அதே மாதிரி சகானா குடும்பமும் சரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் நிறைய விதத்துல ஹெல்ப்லாம் பண்ணார்ல, அதனால இவருக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் வருணுக்கு இவர் ஒரு அட்வைஸ் பண்றாரு. அது என்னன்னா அக்காவை கொண்டவங்கள பழி வாங்கணும்ன்றதுக்காக தங்கச்சி அவளோட முகத்தையே மாத்தி இருக்கா, இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க 2 பேரோட லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், முடிவை நீ தான் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே ஓகேன்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. சோ இவங்க 2 பேர் சேர போறாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி இவர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதை முடியுது. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.